ஐ எம் மோர்னிஷ் நீட் ஆஸ்பரண்ட். ஸோ இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ராங் ஸ்டேட்மெண்ட் கொடுத்து ஒரே ஒரு கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்டை கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. அதாவது 4 ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்குது. இதில் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் தான் கரெக்டாக இருக்கும், மிச்சம் 3மே தப்பாக இருக்கும். ஸோ வந்து ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, டெரிடோஃபைட்டில் கேமெட்டோஃபைட் கிட்ட என்ன இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா, புரோட்டீனமல் அண்ட் லீஃபி ஸ்டேஜ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து ஒரு பச்சை பொய். இது வந்து இப்படி இருக்காது. இது என்ன இருக்குன்னா, இது இருக்காது, இது இருக்காது. எதுக்கிட்ட இருக்கும்? டெரிடோஃபைட் கிட்ட இல்லை. இப்போ எதுக்கிட்ட இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரையோஃபைட் கிட்ட தான் இருக்கும். இது வந்து பிரையோஃபைட் கிட்ட மட்டும்தான் இது இருக்கும், டெரிடோஃபைட் கிட்ட இருக்காது. இப்போ வந்து செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டுக்கு வரலாம். இப்போ ஜிம்னோஸ்போம்ஸில் வந்து ஃபீமேல் கேமெட் வந்து ஃப்ரீ லிவிங்ன்றாங்க. ஜிம்னோஸ்போம்ஸில் ஃபீமேல் கேமெட் ஃப்ரீ லிவிங்கிறாங்க. அது வந்து கிடையவே கிடையாது. இது ஒரு பச்சை போய். ஃபீமேல் கேமெட் வந்து எப்போவுமே அடக்கமாக இருப்பாங்க. ஸோ நாட் ஃப்ரீ லிவிங். இப்போ அடுத்து நம்ம வந்தோம்னா, ஆந்த்ரிடோஃபோர்ஸ்லையும் ஆர்கிகோனியோஃபோர்ஸ்லையும் எதில் ப்ரெசென்ட்டாக இருக்குன்னா, டெரிடோஃபைட்ஸில் வந்து ஆந்த்ரிடோஃபோர்ஸோ ஆர்கிகோனியோஃபோர்ஸோ ப்ரெசென்ட்டாக இருக்கும், அதாவது இருக்கும் அப்படின்றாங்க. அது வந்து அது ஒரு பொய். இப்போ வந்து டெரிடோஃபைட்ஸ் இருக்காது. எதில் இருக்கும் அப்படின்னா, பிரையோஃபைட்ஸில் தான் இருக்கும். ஸோ டெரிடோஃபைட்ஸும் இருக்காது. இப்போ அடுத்து வந்து ஆரிஜின் ஆஃப் சீட் வந்து எதில் வந்து நம்மளால் பார்க்க முடியுது அப்படின்னா, டெரிடோஃபைட்ஸில் பார்க்க முடியுதுன்றாங்க. ஸோ இது மட்டும்தான் கரெக்டு. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க, 3 வந்து போய் சொல்லியிருக்காங்க, ஒரே ஒரு மட்டும் கரெக்ட் சொல்லியிருக்காங்க. ஸோ 4th ஸ்டேட்மெண்ட் இட்ஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். தேங்க்யூ.